வணக்கம். திருமணம் நடக்காமல் இன்னும் கன்னியாகவே காட்சி தரும் இந்த அம்மனை பற்றி தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். 3 கடல்கள் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் அருள் பாலிக்கும் பகவதி அம்மன் பற்றிய அதிசய வரலாறு இதோ. இந்திய நாட்டின் பாத சிலம்பொலி என முக்கடலும் கூடி முழங்கும் குமரித்துறையில் அமைந்துள்ள பகவதி ஆலயம் பழமையும் பெருமையும் மிக்கது. கன்னியாகுமரி ஆலயத்தின் தல புராணம் தரும் செய்திகள் இவ்வாலயத்தை சுற்றி அழகுற அமைந்திருக்கும் இயற்கை அழகினை ஒத்த சிறப்புடையனவாக காணப்படுகின்றன. ராமபிரான் ஆழ்கடல் கடந்து இலங்கை செல்வதற்கு ஏற்ற இடம் தேடி குமரிமுனை வந்து தேவியின் அருள் பெற்று திரும்பியதாகவும் அது முதல் குமரித்துறை ஆதிசேது என பெயர் பெற்றதாகவும் தல புராணம் கூறுகின்றது. குரங்குசெய் கடற்குமரியம் பெருந்துறை என்ற மணிமேகலையின் அடிகளை ஆதாரமாக வைத்து வானரப்படைகள் அணை கட்டிய இடம் இக்குமரிமுனிதான் என கூறுகின்றனர். முன்னொரு காலத்தில் அரக்கர்களின் அரசனாக விளங்கிய பானாசுரன் என்பவன் 3 உலகங்களையும் வென்று தேவர்களை துன்புறுத்தி வந்தான். அவனுடைய கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தங்கள் நிலை குறித்து வருந்தி நின்றனர். இறைவன் தமது அருளாற்றலை கன்னி பகவதியாக உருப்பெற செய்தார். பானாசுரன் அழகின் உருவான தேவியை கண்ணுற்று அவள் மேல் மையல் கொண்டு தனது வலிமையால் தேவியை கவர்ந்து செல்ல முடிவு செய்தான். தனது வாளை உருவி பயமுறுத்தினான். அப்போதெல்லாம் அவனது முடிவு கன்னிப்பெண் ஒருத்தியாலேயே நிகழும் என்ற உண்மையை அவன் மறந்துவிட்டான். பராசக்தியான தேவி தன் வாளுடன் அரக்கனை எதிர்த்தாள். கடும் போர் மூண்டது. முடிவில் பானாசுரன் தலை துண்டிக்கப்பட்டது. இந்த போரை நவராத்திரி விழாவின் போது சிறப்புற நடத்தி காட்டுகின்றனர். பரிவேட்டை என்று அழைக்கப்படும் இத்திருவிழா காண்போருக்கு மகிழ்ச்சியூட்டும் ஒரு நிகழ்ச்சியாகும். தன் குறிக்கோள் நிறைவேறியதும் கன்னி பகவதியார் சுசீந்திரத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை கணவனாக அடைய தவம் இருந்தாள். இறைவனும் அவள் வேண்டுகோளை ஏற்று மனம் புரிய தீர்மானித்தார். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தேறின. மணமகன் குறிப்பிட்ட காலத்தில் வந்து சேரவில்லை என்ற காரணத்தால் கோபம் கொண்ட தேவியார் தனது ஏமாற்றத்தின் வேகத்தால் அங்கு தயாரித்து வைத்திருந்த எல்லா பொருட்களையும் மணலாக போகுமாறு சபித்தது மட்டுமன்றி தானும் கற்சிலையாகி நின்றுவிட்டாள். இவ்வாறு தேவியின் சாபத்தால் மாறிய பொருட்கள்தாம் இன்று கடலோரத்தில் பல நிறங்களில் காணப்படும் மணல்களாகும் என்று கூறுவர். கடலோரத்தில் 4 புறமும் மதில்களோடு செவ்வக வடிவத்தில் பகவதி அம்மனின் அழகிய ஆலயம் அமைந்துள்ளது. 3 பிரகாரங்களை கொண்ட இவ்வாலயத்தில் கிழக்கு நோக்கி தவக்கோலத்திலே நின்றருளும் தேவியின் திருவுருவ சிலை சிற்பக்கலையின் சிறப்பெல்லாம் ஒன்று சேர விளங்குகின்றது. தேவி தனது வலது கையில் உத்ராட்ச மணியேந்தி காண்போர் உள்ளத்தை கவரும் புன்னகை பூத்த முகத்துடன் நிற்கின்ற தோற்றம் யாவரையும் இன்பத்தில் ஆழ்த்தும். தேவியின் திருமுகப் பொலிவு அவளது எழிலையும் உள்ள தூய்மையையும் நம்பால் கொண்டுள்ள கருணையையும் எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள வாயில் ஆண்டுதோறும் 5 முறைதான் திறக்கப்படும். தேவியின் மூக்கணியிலுள்ள கல்லினின்று வீசும் பேரொளியை கடல் யாத்திரை செய்பவர்கள் கலங்கரை விளக்கென்று ஏமாந்து கப்பலை பாறையிலே கொண்டு மோதியதால் கடலை நோக்கி அமைந்துள்ள இவ்வாயில் எப்போதுமே அடைக்கப்பட்டுள்ளது என்று கூறுவர். கரையிலிருந்து 1600 அடி தொலைவில் கடலின் நடுவே உள்ள ஸ்ரீபாத பாறையிலேதான் முன்பு பகவதி கோவில் இருந்தது என்றும் அக்கோவிலை கடல் கொண்டதால் தேவியின் திருவுருவ சிலையை கரையிலே கொணர்ந்து பிரதிஷ்டை செய்து தற்போது அமைந்துள்ள கோவிலை கட்டினார்கள் என்றும் கூறுவர். இப்பாறையிலே காணப்படும் பாதச்சுவட்டை ஆதாரமாக கொண்டு இங்கே கன்னி பகவதி தவக்கோலத்திலே நின்றாள் என்று கருதுகின்றனர். இப்புனிதமான பாறையிலே சுவாமி விவேகானந்தர் ஞானம் பெற்றதால் இன்று அப்பாறை அவர் பெயரோடு சேர்த்து அழைக்கப்படுகின்றது. இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதமும் புரட்டாசி மாதமும் திருவிழா நடைபெறுகின்றது. வைகாசி திருவிழா விசாக நட்சத்திரத்திலும் புரட்டாசி திருவிழா விஜயதசமி நாளிலும் முடிவுறுகின்றன. ஆடி அமாவாசை சித்திரை பௌர்ணமி இந்நாட்களில் குமரி கடலாடுதல் கிடைத்தற்கரிய பெரும் பேர் என பக்தர்களால் கருதப்படுகிறது. 3 கடல்கள் சங்கமிக்கும் இந்த
புனித தலத்தில் இன்னும் கன்னியாகவே அருள் பாலிக்கும் கன்னியாகுமரி பகவதி அம்மனை ஒரு முறை மனதார தரிசித்தால் வாழ்க்கையில் உள்ள பல தடைகள் விலகும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த தலத்திற்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? அப்படியென்றால் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் நம சிவாய.